திவாகர் எவிக்ட் ஆன வாரத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் உருவாச்சு. அதாவது இவர் வந்து ஜாதியை பற்றி தவறாக பேசினார், இவரை பற்றி அது பேசினார், இது பேசினார் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. வாக்கெடுப்பில் அவர் முன்னாடி இருந்தாலும் அவர் எவிக்ட் செய்யப்பட்டார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதேமாதிரி கெமி பார்த்திங்கன்னா கவினுடைய படப்பிடிப்புக்காக கெமியை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த வாக்குகளின் அடிப்படையில் அவங்களாம் அதிகமாக வாங்கியிருந்தாங்க, எப்படிப்பா எவிக்ட் ஆனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தது. இந்த வாரம் பர்டிகுலராக பார்வதியை எவிக்ட் செய்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தி பயங்கர ஃபாஸ்ட்டாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு விசாரித்து பார்த்தா, பார்வதி வந்து பிக் பாஸை வந்து மதிக்கலை, பார்வதி வந்து பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் வந்து இவங்க அந்த மைக்கை மாற்றிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதேமாரி பிக் பாஸுக்கு இவங்க சரியான மரியாதை கொடுப்பதில்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை பார்வதி மட்டும்தான் செய்கிறாங்களா வீட்டில்? இப்படி சரி பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்க சொல்லிட்டாரு, இவங்க வந்து அதை மறுத்து இவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? இவங்க யார் கூடயாவது தானே பேசியிருப்பாங்க, அதெல்லாம் ஏன் கன்சிடர் பண்ணப்படலை? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதாவது பார்வதியை இந்த கேம்லேருந்து நகர்த்தினா மட்டும்தான் தங்கள் ஆதரிக்கும் அந்த போட்டியாளர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பொய்யான ப்ரோபகண்டாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்வதியை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அந்த பொண்ணுடைய கேம் அந்த கடைசி ஒரு 2 நாட்களில் தேவையில்லாத இடங்களில் பேசுனாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும், அந்த பொண்ணு ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடிட்டு இருக்கு. அந்த பொண்ணை சுற்றி தான் இந்த பிக் பாஸே கட்டமைக்கப்பட்டிருக்கு. லவ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், சண்டை கண்டென்ட்டாக இருக்கட்டும், காமெடி கண்டென்ட்டாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ப்ராபகண்டாவை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க? அதுக்கு உள்நோக்கம் இருக்கா? பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி பார்வதியை எவிக்ட் செஞ்சால் நீங்கள் ஒத்துப்பீங்களா?